மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கு நமக்கு பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு, ஃபிசிக்கல் சர்வீசஸில் பாம்ஸ் எல்லாம் வைத்து நாம் ஆராதனை செய்வோம்.
பட் இங்கே ஆன்லைன் சர்வீஸில் we will just keep it as a quiet regular service. Amen. Praise God. But Good Friday we will have online service from morning 9 a.m. to 11:30 a.m. ஆமேன். எங்களுக்கு ஃபிசிக்கல் சர்வீஸ் கிடையாது. எங்கள் சர்வீஸே ஆன்லைனில் தான் நாங்கள் நடத்த போகிறோம். குட் ஃப்ரைடே மார்னிங் சர்வீஸ் வில் பி ஆன்லைன். ஸோ அதில் உங்களுக்கு நான் இந்த பேஷன் வீக் ரிலேட்டடான காரியங்களை உங்களோட கூட பேசுகிறேன். ஸோ குறிப்பாக இன்றைக்கு பாம் சண்டே இதில் நான் உங்களுக்கு I'm not going to focus on the Palm Sunday, but generally நான் உங்களுக்கு ரெகுலர் சண்டே சர்வீஸ் போல தான் நடத்த போகிறேன். ஆமேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? லெட்ஸ் ப்ரே. ஃபாதர், வி தேங்க் யூ. எங்களோடு கூட இந்த நாளில் இடைப்பட்டு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்யும், ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். பாஸ்டர் இயேசுதாஸ். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். அவர் சர்வ வல்லவர். அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில் சுற்றித் திரிந்தவர். நம்மையும் நற்கிரியை செய்ய அவர் அழைக்கிறார். இந்த காலை வேளையில நம்முடைய ஆயுசு நாட்களை தமது கரத்தில் வைத்திருக்கிற ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் ஆயத்தமா? நம்முடைய நன்றியை ஊற்றை போல பொங்கி வருகிற ஒரு அனுபவத்தோடு சங்கீதக்காரன் சொல்லுகிற 45ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறபடி, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பினால நம்ம இருதயம் பொங்கி வரும்போது அது நன்றியாய் வெளிப்படட்டும். ஊற்றை போல நன்றி பொங்கி வரட்டும். நன்றி சொல்ல ஒருவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் நமக்கு உதவி செய்யும் போது, ஒருவருடைய நன்மையை நாம் பெற்றிருக்கும் போது ஸ்பான்டேனியஸா சொல்றோம், ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர். இன்னைக்கு நம்முடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் மூல காரணராகிய ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, அவரை உயர்த்த, அவரை ஆராதிக்க, உற்சாக மனதோடு கூட அவரை துதிக்க நம்முடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்துவோம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். God loves a cheerful giver. Not only money, நம்முடைய காணிக்கை மட்டுமல்ல, whatever we give, நம்ம எது கொடுத்தாலும் அது சந்தோஷமான ஒரு இருதயத்தில் கர்த்தர் கொடுப்போம். அவர் நல்லவர். நம்முடைய கரங்களை உயர்த்தி thank you Lord. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். ராஜா சொல்றார், இன்னைக்கு ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு வரும்போது ஆராதிக்கிறோம். வீட்டில் ஒரு குடும்ப ஜெபம் பண்ணும்போது. ஆனால் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த ஒரு மனிதன், மிகப்பெரிய ஒரு பதவியில் இருந்த மனிதன், மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த ஒரு மனிதனை பார்த்து ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை பெற உதவி செய்வாராக. நம்மை பார்க்கிறவர்கள், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய தெருவில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்மை பார்க்கிறவர்கள், இவங்க இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய ஆராதனை மாறட்டும். இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஏனென்றால் நீர் நல்லவர், நீர் நல்லவர். கரங்களை தட்டி பாடலாமா? நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும்
விடுவிக்க வல்லவரே. கரங்களை தட்டி பாடுவோம். Thank you Lord. Oh hallelujah. எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்க ஆராதனை உங்களுக்கு இன்பமாய் மாறட்டும். உங்களை சந்தோஷப்படுத்துகிற விதத்தில் ஆராதிக்க உதவி செய்யும். சேர்ந்து பாடலாமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. பாடுங்க. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சந்தோஷமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. இருதயத்திலிருந்து நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பயங்கரமான அக்கினி சூளையிலே அவர்கள் போடப்பட்ட போது அவர்களுக்கு முன்னாகவே கர்த்தர் அங்கே வந்து நின்றார். தானியேல் சிங்கக்கவியில போடப்பட்ட போது அங்கே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் நம் மீது கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார், அக்கறையாய் இருக்கிறார். அவருடைய பார்வையில் தான் நாம் இருக்கிறோம். எது நடந்தாலும் அவர் பார்க்கிறார், அவர் நடத்துவார். கவலை இல்லாமல் வாழுங்கள், கவலை இல்லாமல் வாழுங்கள். இந்த வாரம் நீங்கள் கவலை இல்லாமல் வாழுங்கள். இந்த மாதம் நீங்கள் கவலை இல்லாமல் வாழுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்தில் ஆராதித்து இந்த நாளை ஆரம்பிக்கிற நாம் என்றைக்கும் கவலை இல்லாமல் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. சந்தோஷமாய் பாடுங்கள். எப்பொழுதும் நீங்கள் ஆராதிக்கிற நிலையில் இருந்தால், இடைவிடாமல் ஆராதிக்கிற நிலைக்கு வந்துவிட்டால், ஆண்டவரும் அவர் நமது வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை அற்புதமாய் செய்து நம்மை கைவிடவே மாட்டார், நம்மை காப்பாற்றுவார். பாடலாமா? நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர், நல்ல பாடுவோம், தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. விசுவாசத்தோட பாடுங்க. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். நம்மை அழைத்தவரோ அவர் கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது. அது மட்டுமா? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி தினமும் நம்மை நடத்துகிறவர். நேற்றுதான் செய்தனே, இந்த நாள் செய்தனே, திரும்ப திரும்ப ஏன் என்கிட்ட வர அப்படி சொல்ற ஆளு. நித்தமும் நம்மை நடத்துகிறவர். தினந்தோறும் அவர் கரத்தில் நமது வாழ்க்கையை கொடுத்து நமது பயணத்தை தொடர்ந்தால் நம்மை அழைத்தவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. பாடலாமா?
நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் சந்தோஷமாய், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். அவர் நடத்துவார். பவுல் அழகா சொல்றார், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவர். அவர் கையில வாழ்க்கையை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க நடத்துங்கப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் நடத்துவார். நம்ம கவலைப்பட தேவையில்லை. ட்ரெஸ் அழுக்காயிட்டுனா லாண்ட்ரியில போடுறோம், 5 நாள் பொறுத்து வாங்கன்னு சொல்றாங்க. நம்ம கவலைப்படுறதே இல்லை. மழை இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, தேசத்துல சூழல் எப்படி இருந்தா என்ன, 5 நாள் பொறுத்து தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. என்னுடைய ட்ரெஸ் நீட்டா வந்துடும். எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம். உலக மக்களை நம்புகிறோம், உலக மனிதர்களை நம்புகிறோம். வானமும் பூமியும் படைத்த ஆண்டவர் மேல இப்படி ஒரு நம்பிக்கை வைங்க. கர்த்தர் கையில வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், அவர் நடத்துவார். நான் கவலைப்பட தேவையில்லை. என் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. என் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அவர் நடத்துவார். இந்த விசுவாசம் இருந்தா போதும். ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். என்ன போராட்டங்கள் எதிரில் வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு அவர் கிருபை தருவார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். பாடலாமா? சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகத்துல அதை வாசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் பண்ணினார் போட்டு, கர்த்தரே யுத்தம் பண்ணினார். வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆண்டவர் இறங்கி வந்து யுத்தம் பண்ணினார். நீங்க நடந்தது என்னன்னு படிச்சீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். இப்படி நிறைய படிக்கணும். யோசுவாவின் புஸ்தகம் முழுவதுமே கர்த்தர் கலங்க பண்ணினார், கர்த்தர் வற்றி போக பண்ணினார். செங்கடல் மோசே காலத்தில், இந்த யோசுவா காலத்தில் யோர்தான் வற்றி போக பண்ணினார். 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினார்.
அந்த ஆற்றின் தண்ணீரை வற்றி போக பண்ணினார். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் யுத்தம் பண்ணினார். அது மட்டுமல்ல, ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். கர்த்தர் அவர்கள் மேல் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். ஒரு யுத்தத்துல இவங்க போராடுறாங்க, கர்த்தர் மேல இருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். நல்லா படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார். இவங்க கத்தியினால கொன்றதை விட கல்மழையினால செத்தவங்க அதிகம். என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்க பிரயாசப்பட்டு பெற்ற வெற்றியை விட கர்த்தர் செய்ததுனால வந்த வெற்றி அதிகம். ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தான் எனக்கு எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord will fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யோசுவா முழுவதுமே கர்த்தர் கலங்க பண்ணினார், கர்த்தர் யுத்தம் பண்ணினார், கர்த்தர் செய்தார். அருமையான வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். 10வது அதிகாரத்துல கலங்க பண்ணினார். 10:10 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10:14 யுத்தம் பண்ணினார். ஆண்டவர் நல்லவர். 10:42 இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். 11:8 கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில ஒப்பு கொடுத்தார். எல்லாம் கர்த்தர் தான் செய்கிறார். ஜாஷுவாவினுடைய தலைமையில யுத்தம் நடந்தாலும் 31 ராஜாக்களை அவர்கள் ஜெயித்தாலும் வசனம் சொல்கிறது கர்த்தர் அவர்களுக்கு யுத்தம் பண்ணினார், கர்த்தர் செயல்பட்டார். இந்த நாள்ல ஆராதிக்கிற உங்களுக்காக கர்த்தர் செயல்படுவார். நீங்க ஆராதித்துக் கொண்டே இருங்கள், அவர் உங்களுக்காக செயல்படுவார். உங்களுடைய பக்கத்துல கர்த்தர் வந்து நிற்பார். உங்கள் சார்பாக he will stand for you and he will stand on behalf of you. உங்கள் சார்பாக நிற்பாரு, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. கரங்களை உயர்த்தி நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்தால் போதும், நமக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். Thank you Lord. விசுவாசத்தோட இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. 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 நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற, உம்மை பாடுகிற, உம்மை துதிக்கிற என் வாழ்க்கையில நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். கவலையோட வந்திருக்கீங்களா? வேதனையோடு இந்த ஆராதனை பார்க்கிறீங்களா? குடும்பத்துல யாரும் ஒருவருக்கு வியாதி, ஏதோ ஒரு குழப்பமான சூழ்நிலை, என்ன பண்ணணும்னு தெரியல, லெஃப்ட்ல போறதா ரைட்ல போறதான்னு தெரியல, எங்க பார்க்கன்னு தெரியல. நான் சொல்றேன், just look up. When you don't know where to look, just look up. எங்க பார்க்கணும் தெரியாத கர்த்தரை பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். 103ஆம் சங்கீதம் அழகா சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினாலும் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. நீங்கள் இழந்ததை கர்த்தர் தருவார். He will give you back whatever you have lost. பைபிள் சொல்லுது 2 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல, தாவீது இழந்ததெல்லாம் பெற்றுக்கொண்டான். டேவிட் recovered all. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நம்புறப்பா, நம்புறப்பா. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. பலவீனமா இருக்கிறீங்களா? என் கிருபை உனக்கு போதும் என்றவர், என் கிருபை உனக்கு போதும் என்றவர் உங்களை பலப்படுத்துகிறார். பாடுகிற வேளையில பலப்படுத்துவார், ஆராதிக்கிற வேளையில பலப்படுத்துவார். You will experience a new strength and power in your life. இந்த ஆராதனை வேளையிலேயே ஒரு வல்லமையும் ஒரு பலனையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், இளமை கழுகு போல. நான் இழந்த பலன் எல்லாம் எனக்கு தருகிறவரே, புதிதாக்கி மகிழ்கின்றார்.
ஓடினாலும் நடந்தாலும் என்னுடைய பலன் குறைவதில்லை, பலன் குறைவதில்லை. பாடலாமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கரங்களை தட்டி நல்ல சந்தோஷமா thank you Lord. Oh we thank you Lord. நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில, இந்த பாடல் வேளையில, உம்மை துதிக்கிற வேளையில ஒரு தேவ பலன் இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மறக்கலப்பா. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, உன் நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே. மன்னிக்கிற தெய்வம். ஏதாவது உள்ளத்துல நீங்க உணர்த்தப்பட்டு இன்னும் என் வாழ்க்கை சரியில்லை நினைச்சீங்கன்னா, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. மன்னிச்சிருங்கப்பான்னு, லார்ட் ஐ அம் ரியலி சாரி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, மன்னிக்கிறதற்கு அவர் தயை பெருத்திருக்கிறார். பல வேளைகள்ல நம்ம வாழ்க்கையில நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள் தான் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடை. சாரி அப்பா, இனிமேல் அதை செய்யாம இருக்க நான் கவனமா இருப்பேன். ஐ வில் பி கேர்ஃபுல் லார்ட். திரும்ப திரும்ப அதை செய்யாம இருக்க நான் கவனமா இருப்பேன் அப்படின்னு வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அதுதான் ஆசீர்வாதத்துக்கு வழிபடும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆண்டவர் இந்த பாடல் வேளையில, இந்த ஆராதனை வேளையில, இந்த ஆராதனையிலேயே உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்க வேதனையை மாற்றுவார், உங்க துக்கத்தை நீக்குவார், அவருடைய கோபம் நீங்கும். நிச்சயமா ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள். அப்படி பாடுறீங்களா? குற்றங்களை மன்னித்தாரே, உன் நோய்களை நீக்கினாரே. படுகுழியிலிருந்து மீட்டெடுத்துகிற தெய்வம் அவர். படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. பாடுங்க. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நான் மறவேனே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவேனே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். அருமையான நாளிலே தேவனை துதிக்கிற மகனே, கர்த்தரை ஆராதிக்கிற மகளே, உன் பலவீனத்தினின்று கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். நீ ஒரு புது பலனை கர்த்தர் உனக்கு தருகிறார். உன் வாழ்க்கையை அனுபவிக்கிறாய். தடைகள் உனக்கு நீங்குகிறது. இரும்பு கதவுகள் திறக்கிறது. ஆண்டவரே, உம்மை பாடி துதித்து ஆராதிக்கிற வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, ஒரு அதிசயம் வராதா என்று கேட்கிற உனக்கு அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். மகனே, உன் பக்கத்தில் இருக்கிறார். உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய, உன் கண்ணீரை துடைக்க, உனக்கு ஒரு வழியை திறக்க அவர் உன் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோட நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அற்புதங்கள் நடக்கிறத பாப்பீங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க.
அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று யாபேசுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் அருள்வார். கிருபையுள்ள பிதாவே, இந்த பாடல் துதி ஆராதனை வேளையில உம்மை துதித்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதம் செய்ய இறங்கி வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறதல்லவா, தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பந்தம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில வானம் திறந்து பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவும் உம்மை பிரியப்படுத்தவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கே மகிமை, உமக்கே கனம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஒரு ஆமேன் சொல்லாமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Thank you, Pastor Yesudas, for leading us in worship. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொன்னேன், தேர்தல் நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆனால் நாம் மேலோட்டமாக நமக்கு விரும்புகிற கவர்மெண்ட்டை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி நாம் ஜெபித்து, அப்படி குழந்தையை போல ஜெபித்து பதிலை பெற்றுக்கொண்ட நாட்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது சமீப நாட்களாக தேவன் அப்படிப்பட்டதான மேலோட்டமான நாம் எதுவும் மாறாமல் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு, பர்டிகுலராக எலெக்ஷன் ப்ரேயர் என்று வரும் பொழுது அதிலே தேவன் எந்த விதமான பதிலையும் நாம் விரும்புகிற விதமான நாம் கேட்ட காரியங்களை ஆண்டவர் செய்யவில்லை என்பது உண்மை. அப்படி என்றால் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கலையா? இல்லை, தேவன் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனால் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஜெபிக்கிற மனிதன் தன்னை எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறான் என்பதும் முக்கியம். சபை இந்த நாட்களில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க விரும்புகிறார் தான். ஆனால் சபை சபையாக இருக்கிறதா? சபை சபையாக இருக்கிறதா? இந்த நாட்களுக்கு சபை எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்படி இருக்கும் பொழுது தேசம் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் அதுக்கு ஏற்றது போல செய்வார். சபை மாறணும், நிறைய காரியங்கள் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். நம்ம ஜெபிக்கிறதும் எப்படி ஜெபிக்கணும், இந்த நாட்களில் அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்கிறது, என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட ஒரு ஷிஃப்ட் அண்ட் சேஞ்சை கொண்டு வர முடியும், சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கர்த்தர் பெருமூச்சை கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டார். மோசேயை எழுப்பினார், பார்வோனுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினார். ஆமேன். அதே போல நியாயாதிபதிகள் காலத்தில் ஆண்டவர் அழுது ஜெபித்த பொழுது கர்த்தர் மறுபடியுமாக ஒரு விடுதலை கொடுக்கிறவனை எழுப்பி அந்நிய ராஜாக்களிடத்தில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அப்படி ஜெபித்து அரண்மனையில் இருக்கிறவனை வெளியில தள்ளுவதும், வெளியில இருக்கிறவனை உள்ளே கொண்டு வருவதும், ஆமானை வெளியே தள்ளுவதும், மொர்தெகாயை உள்ளே கொண்டு வருவதும் மான அளவிற்கு ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் நம்ம செய்ய முடியும். அந்த ஒரு ரெவலேஷனும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இன்சைட்ஸும் நமக்கு தேவை. ஆனால் அது போதுமான அளவு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவர் சில லீடர்ஸ் கிட்ட அழுத்தமா தெளிவா பல காரியங்களை உணர்த்துகிறார். போன செவ்வாய்க்கிழமை கூட நாங்கள் ஒரு 400-500 பேர் கூடி இந்த காரியங்களை குறித்து ரொம்ப யோசித்தோம், ரொம்ப பேசணும், எப்படி ஜெபிக்கணும்னு சில காரியங்களை தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஆவியானவர் தாமே இந்த நாட்களில் தேசத்தின் காரியத்தை அறிந்து ஜெபிக்கிற, தீர்க்கமான வெளிப்பாடுகளோடு ஜெபிக்கிற, என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து ஜெபிக்கிற ஆட்களை கர்த்தர் எழுப்புவாராக. May the Lord raise, may the Lord raise, கர்த்தர் எழுப்புவாராக. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எல்லா ராஜ்யங்களும் எல்லா ஆளுகைகளும் உம்முடையதுதான். ராஜாக்களை ஏற்படுத்துவதும் ராஜாக்களை தள்ளுவதும் உம்முடைய காரியம். ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால்களைப் போல திருப்புகிற தேவன். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்திலே ஆளுகை செய்கிறீர்.
ஆனாலும் ஆண்டவரே, நேபுகாத்நேசார் தன்னை தேவன் பயன்படுத்துவதற்காக ஏற்படுத்தி இருந்தாலும் ஒரு எல்லையை கடந்து ஒரு பெருமையோடு ஒரு லிமிட்டை தாண்டி செயல்படும் பொழுது அவனை நீர் டீல் பண்ணினீரே, நீர் ஒருவர் இருக்கிறீர், நீர் இன்னொரு ஆளுகை செய்கிறவர் இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தினீரே. அதுபோல இந்த நாட்களில் எங்கள் தேசத்தில் உம்மால செய்ய முடியும். ஆனால் தானியேல் ஜெபித்தான். ஆண்டவரே, காம்ப்ரமைஸ் பண்ணாத ஜீவியம் உள்ள சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருந்தார்கள். அப்படிப்பட்டதான ஒரு ஃபெய்த்ஃபுல் ரெமனன்ட் கம்பெனி, அன்காம்ப்ரமைஸ்ட் லிவிங் அண்ட் அன்இன்டரப்டட் பிரேயிங். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான நிலையிலே உள்ளவர்களை நீர் தேடுகிறீரப்பா. நாங்கள் அப்படி இருக்கணுமே, இந்த நாட்களில் சபையாக இருக்கணுமே. எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உங்க அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் செய்ய வேண்டிய பணி, இந்த அடுத்த 5 ஆண்டுகள் எவ்வளவு முக்கியம். விஷன் 2030க்கு ஆண்டவரே, இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் எவ்வளவு முக்கியம். அதற்கான எலெக்ஷன், அதற்கான ஆளுகை ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு குரூஷியல், எவ்வளவு கிரிட்டிக்கல். கர்த்தர் இந்த காரியத்தில் ஒரு பெரிய ஒரு அனுக்கிரகத்தை செய்வீராக. லார்ட், we pray, we ask that you will intervene. Lord, you will touch, Lord, people, and the voting time that you will lead people, ஆண்டவரே, to cast votes in the right way. சரியான நபர்களுக்கு வாக்களிக்க இயந்திரங்கள் எதுவும் ஆண்டவரை தவறாக செயல்படக்கூடாது. அப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலும் அது அப்படி செயல்படக்கூடாது. கர்த்தர் அதை செய்ய முடியும். You will be sovereign over this election. In spite of human interventions and Lord interferences, you can sovereignly rule and overtake anything. So Lord, we believe. நீங்க செய்யணும் ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு திட்டமான, ஒரு ஆக்கப்பூர்வமான ஆண்டவரே, ஒரு தெளிவான ஆண்டவரே, ஒரு தேவனுடைய கிரியை தேசத்தில் உண்டாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாரை தள்ளணும், யாரை உயர்த்தணும் என்பதை நீர் தீர்மானம் பண்ணும். எங்களுக்கு கொடுக்கிற கவர்மெண்ட் தான் தகுதியான கவர்மெண்ட். எங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல நாங்க எப்படி இருக்கணுமோ ஆண்டவரே, பாபிலோன்ல நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, சின்சியராக நாங்கள் இருக்கிற தானியேலாக, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவாக, எஸ்தராக, ஆண்டவரே செருபாபேலாக, நெகேமியாவாக நாங்கள் அப்படி இருந்தாலும் ஆண்டவரே, தேசத்தில் சபையில் அதிகமான மக்கள் உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிறவர்களாக இருக்கிறது நிமித்தம் நாங்களும் அவர்களுடைய ஆளுகையின் கீழ் எப்படி தானியெல்லாம் வந்தாங்களோ, சின்சியரான பீப்புள் கூட ஆண்டவரே வந்தாங்களோ, அது போல நாங்களும் ஒரு வேளை எங்களுக்கு ஒரு அன்ஃபேவரபிள் கவர்மெண்ட் கொடுத்தாலும் எப்படி அந்த மக்கள் எல்லாம் ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஷைன் பண்ணாங்களோ, அது போல ஆண்டவரே உங்களுடைய நோக்கத்தில் ஷைன் பண்ண முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். We pray for Lord your intervention. Give us wisdom to pray the right kind of prayers. உமக்கு ஸ்தோத்திரம். நாட்களில் விஷன் 2030 இவ்வளவு பெரிய தரிசனம் ஆண்டவரே, யோர்தான் பிரவாகித்து ஓடும் பொழுது தானே யோர்தானை கிராஸ் பண்ண சொன்னீங்க. நீங்க அப்படி தானே மிராக்குலஸா ஆண்டவரே அந்த எதிர் வல்லமைகளோடு இருக்கும் பொழுது தானே அந்த மிராக்கலை செஞ்சீங்க. அது போல நீங்க ஆண்டவரே இந்த நாட்களில் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. Whatever happens, Lord, in the election, Lord, Vision 2030 is going to progress, and Lord, we will, by your grace, we will do it. எங்களுக்கு நீ கொடுக்கிற தைரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். But we pray and ask for a window of favor, Lord, to advance the work of the Lord in a rapid way. Thank you, Father. In Jesus' name, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஜெப மேகம் எழும்பணும் என்ற ஒரு பாடலை பாடுவோமாக. Thank you, Sister Beulah. ஜெபமேகம் இறங்கட்டும்.
பொழியட்டும் ஆண்டவரே. எழுப்புதலின் மழை எங்க தேசத்தின் மேல இறங்கட்டுமே. எங்க தேச எல்லை எங்கும் பெருமழையின் இரைச்சல் கேட்கட்டுமே. நாங்கள் ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலிலே நின்று எழுப்புதலை பார்க்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் ஆண்டவரே. கர்த்தர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவியை தருவீராக. எஸ் ஜீசஸ். சேர்ந்து பாடுவோமா? ஜெபமேகம் எழும்பனுமே. ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும் இந்த தேச எல்லையெங்கும். ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை இறங்கனும் இந்த தேச எல்லையெங்கும். மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. இறுதி நாளில் மாம்சமான யாவரின் மேலும் எழுப்புதல் பெருமழையாய் இறங்க வேண்டும். இறுதி நாளில் மாம்சமான யாவரின் மேலும் எழுப்புதல் பெருமழையாய் இறங்க வேண்டும். உன்னதரின் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். உன்னதரின் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா. பொழிந்தருளும் எங்க தேசமெங்கும் அபிஷேகம் பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை பொழியனும் இந்த தேச எல்லையெங்கும். ஜெபமேகம் எழும்பனும், எழுப்புதல் மழை பொழியனும் இந்த தேச எல்லையெங்கும். மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. புதல்வர்கள் புதல்வியர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. புதல்வர்கள் புதல்வியர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமா. வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமா. பொழிந்தருளும் தேசமெங்கும் அபிஷேகம் பெருமழையா. பொழிந்தருளும் எங்க தமிழ்நாடெங்கும் அபிஷேகம் பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. ஆதிசபை அற்புதங்கள் அடையாளங்கள் அன்றாடம் நடக்க வேண்டும் இயேசு நாமத்தில். ஆதிசபை
அபிஷேகம் பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. அயல்மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து. அதின் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். அயல்மொழிகள் பேச வேண்டும் ஆவியில் நிறைந்து. அதின் அர்த்தம் சொல்ல வேண்டும் பரிசுத்தவான்கள். பேதுருக்கள், பவுல்கள், ஸ்தேவான்கள், பிலிப்புக்கள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும். பேதுருக்கள், பவுல்கள், ஸ்தேவான்கள், பிலிப்புக்கள் தேசமெங்கும் எழும்ப வேண்டும். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையா. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. ஜெபமேகம் எழும்பனும் எழுப்புதல் மழை இறங்கனும் என் தேச எல்லையெங்கும். மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. Praise the Lord. ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். சோதனைகளை ஜெயிப்பது எப்படி? ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால், ஒரு விசுவாசியாக இருந்தால், ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் சோதனை வரும். இயேசுவுக்கு சோதனை வந்துச்சு, ஜெயிச்சார். ஆதாமுக்கு சோதனை வந்துச்சு, தோத்துட்டான். நீங்க நான் இயேசுவை முன்மாதிரியா வைத்து நம்ம உலகம், பாவம், மாமிசம், சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கும். ஹவு டு ஓவர் கம் டெம்டேஷன், சோதனைகளை மேற்கொள்வது எப்படி என்ற ஸ்டடி பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசும். உங்கள் வசனம் வார்த்தை விடுதலையோடு வரட்டும். கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோதனைகளை ஜெயிப்பது எப்படி? How to overcome temptation. கிறிஸ்தவ வாழ்க்கையில கண்டிப்பா சோதனைகள் வரும். In Christian life we will have temptation. என்றால் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் மாறின பிறகு அந்த இருளின் சக்திகள் உங்களை விழத்தள்ளுவதற்கு ரெகுலரா அட்டெம்ப்ட் பண்ணும். இதுல சந்தேகம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இஸ் ரியல் இன் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டம் என்பது உண்மை. அதுல டெம்டேஷன் என்ற காரியத்தை மட்டும் நாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இயேசு சோதிக்கப்பட்டார், இயேசு ஜெயித்தார். ஆதாம் சோதிக்கப்பட்டான், ஆதாம் தோற்று போனான். யோபு சோதிக்கப்பட்டான், யோபு ஜெயித்தார். We will have temptations. Temptation is not sin. சோதனை என்பது பாவம் அல்ல. நன்றாக எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். Temptation is not sin. என்னை பொறுத்தவரை உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஹை பாயிண்ட்ஸ்ல தான் டெம்டேஷன் வரும். இயேசு 40 நாள் உபவாசம் எடுத்த நிலையில அவருக்கு சோதனை வந்தது. உங்களுக்கு டெம்டேஷன் நிறைய வருதுன்னா, உங்களுக்கு சோதனை நிறைய வருதுன்னா, நீங்கள்
ஹெல்த்தியான ஒரு நிலையில இருக்கிறீர்கள் என்று கூட நான் சொல்லுவேன். நிறைய பேர் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். உண்மை, நம்முடைய லைஃப்ல உள்ள பலவீன பகுதியில் அவன் வருவான், அது நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் உங்களுடைய ஹை பாயிண்ட்ல தான் சோதனைகள் வரும். டு finish you off, the enemy will come hounding for you to put an end to you, because you are advancing in your Christian life, you are advancing in the purposes of God. நீங்கள் தேவனுடைய நோக்கத்திலே முன்னேறுகிறீர்கள், நீங்கள் தேவனுடைய செயல் திட்டத்திலே முன்னேறுகிறீர்கள். செத்த பாம்பை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உயிரோடு இருக்கிற பாம்பை தான் முதல்ல அடிப்பாங்க, இல்லையா? அப்ப நாம் டெம்ப்ட் பண்ணப்படுகிறது. let me tell you, if you are tempted, you are in a good place. I mean, spiritually speaking, ஆவிக்குரிய ரீதியில உங்களை பிசாசு சீன்றான்னா, உங்களை விழத்தள்ளணும்னு முயற்சிக்கிறான்னா, நீங்கள் ஏதோ அவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பாதிப்பை கொண்டு வர போகிறவர்கள் என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறான். Temptation is not sin. Yielding to temptation is sin. Temptation is different from test. And God doesn't tempt. It is the enemy who tempts. பிசாசு தான் சோதிப்பான். நீங்க யாக்கோபு 1 அதிகாரத்துல இதை வாசிக்கலாம். You can read that in James chapter 1 verse 13. யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஓகே, அது ஒரு காரியம் இருக்கிறது. நாமவே சில காரியத்துல இழுக்கப்பட்டு போகிற ஒரு காரியம். விழுந்து போன மனிதன் இந்த இழுப்பு வரும் பொழுது அதை கவனமாக இல்லாவிட்டால் ஜெயிக்க முடியாது. ஆபிரகாமை ஆண்டவர் பரிசோதித்தார், பரீட்சித்தார். என்ன டிஃபரன்ஸ் பரிசோதனைக்கும் சோதனைக்கும்? பரிசோதனை என்பது டெஸ்ட், சோதனை என்பது டெம்ப்டேஷன். பிசாசு டெம்ப்ட் பண்ணுவான், ஆண்டவர் நம்மை டெஸ்ட் பண்ணுவார். What is the difference? One is to fail you, another one is to promote you. சோதனை என்பது உங்களை விழத்தள்ளுவதற்காக, அதை ஆண்டவர் செய்வதில்லை, பிசாசு செய்கிறான். பரீட்சை அல்லது டெஸ்ட் என்பது உங்களை ப்ரோமோட் பண்ணுவதற்காக, அதை ஆண்டவர் செய்கிறார். Abraham was tested by God. ஆதியாகமம் 22 அதிகாரம், Genesis chapter 22. Abraham was tested. He succeeded. ஆமென். நீ தேவனுக்கு பயந்தவன் என்பதை இதனாலே நான் அறிந்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 22 அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை தேவன் சோதித்தாருங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இருந்தாலும், God tested. That is the right word. இப்ப பாருங்க, அதே அதிகாரத்துல ஆதியாகமம் 22:12 அப்பொழுது அவர், இது ஆண்டவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். Abraham passed the test that God gave him. விசுவாச பரீட்சை. அழிந்து போகிற பொன்
சோதிக்கப்படுகிறது அவசியம். ஓகே, அது டெஸ்ட். சில வேளையில தமிழ்ல டெஸ்ட் என்ற வார்த்தைக்கும் சோதனை என்ற வார்த்தை வந்துடும். புரியுதா? அது டிரான்ஸ்லேஷன் கிளாரிட்டி இல்லாத அந்த வார்த்தைகள். பட் நீங்க அந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். God does not tempt anyone. God only tests. ஆமென். சரி, ஆபிரகாம் பரிசோதிக்கப்பட்டான், ஜெயிச்சான். யோபு சோதிக்கப்பட்டான், ஜெயிச்சான். யோசேப்பு சோதிக்கப்பட்டான், ஜெயித்தான். இயேசு சோதிக்கப்பட்டார், ஜெயித்தார். ஆமென். Jesus was tempted, he overcame. Joseph was tempted, he overcame. Abraham was tested, he succeeded. Adam was tempted, he fell. Amen. Temptation, சோதனை வரும் பொழுது எப்படி மேற்கொள்வது? How to overcome? எந்தெந்த பகுதியில் சோதனைகள் வரும்? பொதுவாக in broad terms 3 பிரிவாக அதை 3 broad categories, பரவலாக அதை 3 பிரிவாக அதை சொல்லுவார்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 3 common areas of temptation. 3 பரவலான பிரிவின் கீழ் சோதனைகள் வரும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 பகுதியிலும் இயேசு சோதிக்கப்பட்டார், இயேசு ஜெயித்தார். இந்த 3 காரியத்திலும் ஆதாம் சோதிக்கப்பட்டான், 3லும் ஆதாம் விழுந்தார். இதை எளிதாக புரிந்து கொள்வதற்கு, ஞாபகத்திலே வைத்துக் கொள்வதற்கு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியத்தை நீங்கள் மனதில் ஈஸியா ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு ஆங்கிலத்தில் you can say gold, glory and girl or guy. பெண்களுக்கு ஆண்கள், ஆண்களுக்கு பெண்கள். So gold கண்களின் இச்சை, glory ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை girl or guy. பணம், பெண், பெருமை என்ற 3 காரியங்கள். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இப்படி நமக்கு சொல்லுகிறது உண்டு. இங்க பாருங்க, 3 ஏரியாவிலும் இந்த 1 யோவான் 2:16 சொல்லப்பட்ட காரியம், மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது 3ம் இயேசுவுக்கு வந்ததா? எஸ். இந்த அப்பத்தை, இந்த கல்லை அப்பமாக மாற்றி புசி, அது என்ன தெரியுமா? மாம்சத்தின் இச்சை. satisfy yourself, lust of the flesh. அந்த தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல இருந்து அங்கிருந்து தாழ குதி, அது என்னது? ஜீவனத்தின் பெருமை. எல்லாவற்றையும் பார், நான் என்னை பணிந்து கொள், நான் உன்னை கொடுக்கிறேன், அது என்னது? கண்களின் இச்சை. எல்லாத்தையும் பார். அதே போல ஆதாமுக்கு இயேசு 3ஐயும் ஜெயித்தார். ஆதாமுக்கு 3 காரியத்துல சோதனை வருகிறது. புசிப்புக்கு நல்லது அந்த பழம், மாம்சத்தின் இச்சை. அது பார்வைக்கு இன்பமானது,
கண்களின் இச்சை. இதை நீ சாப்பிடும் பொழுது நீ தேவனை போல மாறுவாய். அதன டெம்டேஷன் பாயிண்ட், ஜீவனத்தின் பெருமை. பாருங்க, இந்த 3 காரியத்திலும் இயேசு ஜெயித்தார். 3 காரியத்திலும் ஆதாம் தோற்று போனான். நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 பிரிவின் கீழும் நமக்கு சோதனைகள் வரும். அதுலயும் முக்கியமா எதுல நீங்க பலவீனமா இருக்கிறீங்களோ அதுல கூடுதலாக வரும். நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். யாக்கோபு 1:14-15 வாசிக்கலாம். Let us read. James chapter 1 verse 14-15. யாக்கோபு 1:14-15. 13 ஏற்கனவே வாசிச்சிட்டோம், மறுபடியும் வாசிக்கிறேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சரி, அப்ப தேவன் சோதிக்கிறவர் அல்ல. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சரி, இதுல இருந்து ஒரு சில காரியங்களை, அந்த ஸ்டெப்ஸ், அதாவது இதற்கு பின்னணி உங்களை விழத்தள்ளணும்னு நினைக்கிற அந்த ஃபோர்ஸ், அது பிசாசு. சரியா? ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்கிற, நீங்கள் அதில் சறுக்கி விழுகிற அந்த காரியத்தை ரொம்ப அழகா யாக்கோபு டிஸ்கிரைப் பண்ணுகிறார். கவனிங்க. முதலாவது, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். முதலாவது இழுக்கப்பட்டு, அந்த ஒரு புல், அந்த ஒரு இழுப்பு, நல்ல கவனிங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் டெம்டேஷன் இருக்கு, அது உங்களை இழுக்கும். அந்த இழுப்பு அதான் ஃபர்ஸ்ட். அப்படித்தானே போட்டிருக்குதாங்க. இழுக்கப்பட்டு, வசனம் 14. அப்புறம் சிக்குண்டு, அதிலே இழுக்கப்படுகிறது. அப்புறம் அதிலே அப்படியே நிலைத்திருந்தால், அதிலேயே நம்ம கொஞ்சம் அங்கிருந்து விலகாமல் இருந்தால், அந்த காரியத்தையே நம்ம தியானிக்காமல் இருந்தால், அதையே பார்த்து பார்த்து நம்ம ரசித்து கொண்டு இல்லாமல் இருந்தால் தப்பித்துக் கொள்ளுவோம். இல்லைன்னா நம்ம அதிலேயே இருந்தா சிக்கிக் கொள்ளுவோம். ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்துல, அந்த மரத்து பக்கத்துல ஏன் நின்றார்கள்? விலக்கப்பட்ட கனி தானே. யோசேப்பு விட்டு ஓடினானே, ஏன் ஓடவில்லை? அங்கே இருந்தீங்கன்னா, அந்த பிளேஸ் ஆஃப் டெம்டேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க அதுல நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள போயிருவீங்க. பி கேர்ஃபுல். சோதிக்கப்படுகிறவன் முதலாவது ஒரு இழுப்புண்டு, பிறகு சிக்கி சோதிக்கப்படுகிறான். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது drawn away, delights in it. அதுல நான் பாவம் செய்யல, நான் சும்மா ரசிக்கிறேன், நான் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கு பைபிள்ல, அதை பார்க்க கூடாதுன்னு போட்டிருக்குது. அந்த குரங்கு கதை ஒன்று சொல்லுவாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. எஜமான் குரங்க கட்டளையிட்டு சொன்னது என்னன்னா, குரங்கு கிட்ட, நீ இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. எஜமான் போனதுக்கு அப்புறம் குரங்கு யோசிச்சுதான், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, இதுக்கு பக்கத்துல போய் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு அந்த வாழைப்பழம் பக்கத்துல போய் உட்கார்ந்துச்சான். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, பார்க்க கூடாதுன்னு சொன்னாரா? இல்லையே. குரங்கு வாழைப்பழத்தையே பார்த்துச்சான். அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, தொடக்கூடாதுன்னு சொன்னாரா? தொட்டு பார்த்துச்சான்.
அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, மோந்து பார்க்க கூடாதுன்னு சொன்னாரா? மோந்து பார்த்துச்சான். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, வாழைப்பழம் தோலை உரிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு யோசிச்சு தோலை உரிச்சுதான். இப்ப இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னா சோதனையில யூ ஆர் பவுண்ட் டு பி ஃபாலோயிங். அந்த குரங்கு கடைசியா சாப்பிட்டுச்சுன்னு அந்த கதை முடியும். See, you have to flee temptation. பைபிள்ல தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இருக்கா இல்லையா? எஸ், இருக்கு. Submit to God, resist the devil and he will flee from you. அதுவும் இருக்கு. அதே நேரத்துல யோசேப்பு அந்த சூழ்நிலை, சோதிக்கப்படுகிற சூழ்நிலையிலிருந்து அவன் ஓடினான் என்றும் இருக்கிறது. Sometimes the devil will flee, you have to resist him, but there are times when you have to flee, my brother, when you have to flee, my sister. நீங்கள் சோதனையின் இடத்துல இருக்கக்கூடாது. சோதனை எனக்கு வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு இயேசு, இல்லையா? அப்படித்தானே? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அந்த ஜெபத்துல ஒரு காரியம் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். என்னது? மேத்யூ சாப்டர் 6க்கு வாங்க. லெட்ஸ் கம் டு மேத்யூ சாப்டர் 6. இயேசு சொல்லி கொடுக்கிற அந்த ஜெபத்துல வசனம் 13, மத்தேயு 6:13, எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Keep us from temptation. You can pray. அது ஒரு காரியம். சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு இயேசு சொன்னார். கரெக்டா? சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. So prayer actually can help you, protect you, insulate you to a certain degree from the temptation. உங்களுக்கு வரக்கூடிய சோதனையில இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு விதத்துல உதவியாக இருப்பது உங்களுடைய ஜெபம், பிரேயர் லைஃப், ஐ கேன் சே. ஆமென், ஹல்லேலூயா. ஜெயிக்கிறதற்கு, விழாமல் இருப்பதற்கு. சரி, அடுத்து யாக்கோபு பாத்தீங்கன்னா, so the delights in it, English பைபிள்ல drawn away, இழுக்கப்பட்டு, அப்புறம் delights in it. அந்த இழுக்கப்படுகிறதுங்கிறது மனதை சொல்லுகிறது. அப்புறம் அதை அப்படியே களி கூறுகிறதுல, அதுல அப்படியே டிலைட் பண்ணுகிறது, அதுல ஒரு சந்தோஷப்படுகிறது. அது இமோஷன்ஸை விட்டு கொடுக்கிறது. Before your will says yes to the temptation, your mind will be targeted, your emotions will be targeted. At the level of mind and emotions itself, if you can stay away, then you will escape. நம்முடைய அந்த மைண்டும் எமோஷன்ஸும் ஸ்ட்ராங்கா அட்டாச் ஆகும் பொழுது நம்முடைய சித்தம் தீர்மானிக்கிற பகுதி வீக் ஆயிரும். அதுக்கப்புறம் பாருங்க, இச்சையானது கற்பந்தரித்து மைண்ட்ல கன்சீவ் ஆயிருது. The idea is now conceived in the mind. மைண்ட்ல தோற்கடிக்கப்பட்டாச்சு, கற்பந்தரிக்கப்பட்டு ஜெயிக்க முடியாது என்று மனதளவில் ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு நிலை பாவத்தை பிறப்பிக்கும். Then the act of sin takes place. The sin committed, அதனுடைய விளைவு மரணம். Drawn away, delighting in it, getting enticed, conceived in the mind, sinful act, death. இந்த காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. டெம்ப்டேஷன், சோதனை. எப்படி இந்த சோதனையை ஜெயிப்பது? How do I
overcome this temptation? லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல எப்படி உங்களுக்குள்ளே போடப்பட்ட வசனத்தை பிசாசானவன் திருடிக்கொண்டு போகிறான் என்பதை நீங்கள் வாசிக்கலாம். If you read Luke chapter 8 and verse 13, லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தால், கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடி கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில், நல்ல கவனிங்க, சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். வசனம் வேர் விடுவதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிற இடத்துல அந்த சோதனை வரும் பொழுது அந்த வசனம் போயிடும், பின்வாங்கி போயிடுவாங்க. வசனத்தை வேர் விட முதலாவது பாயிண்ட், how to overcome temptation, சோதனையை ஜெயிப்பது எப்படி? நம்பர் 1, fill your mind with God's word. நல்லா தெளிவா இருங்க. சோதனை எல்லாருக்கும் வரும். Every one of us will be for sure tempted. எல்லாருக்கும் சோதனை வரும். இயேசுவுக்கு சோதனை வந்தது, ஆனா எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டோம். வாசிங்க எபிரேயர், ஹீப்ரூஸ் சாப்டர் 4, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse 15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, இங்க பாருங்க, Jesus was tempted like us in every area, ஆனால் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். We have a high priest who can empathize with our situation. He was tempted like you and I are being tempted, but he was sinless. Therefore he understands the challenge of temptation. உங்களுக்கு சோதனை வரும்பொழுது அதனுடைய காரியங்களை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். நாம் என்ன பண்ணலாம்? அப்படிப்பட்ட நேரத்தில் இரக்கத்தை பெற, சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ள தைரியமா கிருபாசன தண்டை வரலாம். We can come to him. He overcame. சாத்தானை எப்படி ஜெயித்தாரு? வசனத்தினால ஜெயித்தார். கரெக்டா? ஒன்று உங்களுக்கு அது மைண்ட்ல இருந்துச்சுன்னா, நீங்கள் வசனம் இருக்கிறதுனால நல்ல வேர் விட்டு இருந்துச்சுன்னா உங்க லைஃப்ல வசனம், அப்ப சோதனை காலத்துல நீங்க தப்பித்துக் கொள்ளுவீங்க. உங்களுக்கு வசனம் தான் ஆயுதமா இருக்கும். இயேசு பிசாசை வசனத்தினாலே ஜெயித்தார். ஒவ்வொரு காரியத்துல 3 சோதனையிலும் he overcame by the word. So first point, fill your mind with God's word. சோதனைகளை ஜெயிக்க நீங்க வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு மனப்பாடம் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மனதில் இருத்தி வைத்திருக்கிறீர்களோ, தியானம் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு சேஃப்டி. சங்கீதம் 119:9, சங்கீதம் 119:11, Psalm 119 and verse 9 and 119 verse 11. சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. வசனம் 11, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். Memorizing the scripture, filling our mind with God's word. லூக்கா 8:13 நாம் வாசித்தோம். வசனம் கற்பாறையின் மேல் விழுகிறது போல இருந்துச்சுன்னா, அது வேர்விடாமல் இருக்கிறபடினாலே, வசனம் வந்துச்சு ஆனா வேர் விடல. ஆகவே என்னாச்சு?
சோதனை காலத்திலே அவன் விழுந்து போகிறான், பின்வாங்கி போகிறான். நீங்கள் வசனத்துல நல்லா வேரூன்றி இருக்க வேண்டும். Fill your mind with God's word. Number 1, how to overcome temptation. Number 2, ஜெபிக்கணும். Pray. இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த காரியம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதோடு கூட மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலையும் நான் உங்களுக்கு சொன்னேன், சோதனைக்குட்படாதபடிக்கு என்று ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தார். இங்க மத்தேயு 16ஆம் அதிகாரம், Matthew chapter 26 and verse 41, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். Pray for protection. Pray for safety. சோதிக்கப்படுவதற்கு சில நேரத்துல நீங்க பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போனார், அங்கே ஜெபிக்க கொண்டு போனார். ஆனால் பிசாசு சோதனையும் அவன் கொண்டு வந்தான். அந்த ஜெபித்த பிறகு என்ன ஆகிறது? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆவியின் நிறைவினாலே அவர் அங்கே போனார். 14ஆம் வசனம், ஆவியானவருடைய பலத்தினாலே திரும்பி வந்தார். ஆவியானவருடைய நிறைவோடு போறாரு, ஜெபம் பண்ணி பிசாசை ஜெயித்து வரும் பொழுது ஆவியின் அந்த வல்லமை, he went in the fullness of the Spirit, he returned in the power of the Spirit. ஆவியானவர் அதை அனுமதிக்கிறார், அதை சோதனையாக பிசாசு பயன்படுத்துகிறான். இதை குறித்து போதுமான அளவு நாம் பேசி விட்டோம். பட் நீங்க சோதனையை ஜெயிச்சாலும் பரிசோதனையை ஜெயிச்சாலும் உங்களுக்கு ப்ரமோஷன் இருக்கிறது. ஆமென். உங்களை விழத்தள்ளுவதற்காக பிசாசு சில காரியங்களை செய்யலாம், அதையே நீங்கள் ஜெயித்து ஆண்டவர் உங்களுக்கு அதிலே ஜெயத்தை கொடுக்க முடியும். சோ நீங்க முதலாவது வசனத்துல உறுதியா இருங்க, இரண்டாவது ஜெபத்துல உங்களை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் சோதனையை நீங்கள் ஜெயிப்பதற்கு. மூன்றாவது, நம்பர் 3, flee from temptation. சோதனை இடத்தை விட்டு தப்பித்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சொன்னது போல யோசேப்பு, அவளுக்கு டெய்லி, இங்க பாருங்க, யோசேப்புக்கு almost on a daily basis he was tempted. It was not easy. அடிமையாக இருக்கிற வீட்டுல இல்லையா, அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறது, இட் இஸ் நாட் ஈஸி. அடிமையாக இருக்கிற வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆனா அது வேற பிரச்சனைகளும் வரும். இருந்தால் பிரச்சனை, ஓடினால் பிரச்சனை. பட் he decided to keep himself pure. பாருங்க, அவன் என்ன சொல்லுகிறான்? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். A God conscious life. ஆண்டவர் என்னை எப்பொழுதும் பார்க்கிறார் என்ற ஒரு உணர்வு அவனை சோதனையை விட்டு ஓட வைத்தது. ஆமென். எஸ்கேப் ஆயிட்டான். அவள் நித்தம் நித்தம், பாருங்க 10ஆம் வசனம், 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம். யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள்.
அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். காரியத்தை அவன் மாத்திட்டான். அந்த கோட்டு விட்டாலும் பரவாயில்ல, கேரக்டரை விட மாட்டேன் என்று சொல்லி அவன் ஓடி போனான். பிரியமானவர்களே, சம்டைம்ஸ் யூ நீட் டு ஜஸ்ட் ரன் டு கீப் யுவர் செல்ஃப் கிளீன். நீங்கள் விட்டு ஓட வேண்டியது இருக்கும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, யங் மேன், யங் உமன், அண்ட் எல்டர்ஸ், grown ups, no exception, but challenging all of us. உங்களுக்கு ஒரு சோதனை இடம் என்று ஒன்று இருக்கும் என்றால், அந்த இடத்தை விட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண முடிந்தால், எஸ்கேப் ஆக முடிந்தால் எஸ்கேப் ஆயிரு. பரவாயில்ல, தப்பா நினைச்சா பரவாயில்ல, உங்களை குற்றப்படுத்தினா பரவாயில்ல, ஆனா அந்த விதமான இடம் ஒரு சேஃப் என்வாயர்மெண்ட் இல்லைன்னு உணர்ந்தீங்கன்னா ப்ளீஸ் flee from there. ஏற்கனவே சொன்ன இல்லையா ஆரம்பத்தில், பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசை ஏத்துறல்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதுவும் வசனத்தில் இருக்கு. ஓடி போன யோசேப்பினுடைய ஸ்டோரியும் இருக்குது. whichever is wisdom, do it. whichever you need to do, please take note. ஆமென். சரி, இப்போ ஒரு கிளாசிக்கான ஒரு வசனம், இந்த சோதனையை குறித்து ஒரு அருமையான ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Corinthians chapter 10 and verse 13. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தாலும் அல்லது விசுவாசியாக இருந்தாலும், நீங்கள் கமிட்டடாக இருந்தாலும், நீங்கள் ஆண்டவருக்காக எதையாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணத்தோடு இருந்தாலும், சோதனை என்பது எல்லாருக்கும் வரும். குறிப்பாக ஆக்சுவலா நீங்க மோர் கமிட்டட் யூ ஆர், the more consecrated you are, the more passionate you are, the more committed you are for the purposes of God, you are likely to be tempted more. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சரியா? So the fact of temptation is there. The reality of temptation is there. So there is no such thing as temptation free spiritual life. சோதனை இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது கிடையாது. கண்டிப்பாக சோதனை வரும். ஆனால் take encouragement from this verse. இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு நீங்களே ஒரு ஊக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடல. எல்லாருக்கும் ஏற்படுறதா எனக்கும் ஏற்படுது. நம்பர் 1. நம்பர் 2, தேவன் உண்மையுள்ளவர். In the midst of the reality of temptation, there is another reality. There is a faithful God. சோதனைகள் எல்லாம் ஜெயித்த, நம்மை போல சோதிக்கப்பட்டு எல்லா சோதனையும் ஜெயித்த, நம்முடைய சோதனைகள் எல்லாம் புரிந்து கொள்ளுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். உண்மையுள்ள தேவன் இருக்கிறார். The fact of temptation is there. Together with that, you also have another fact. There is a God who's faithful. உண்மையுள்ள தேவன் இருக்கிறார். 3வது, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். This you must understand. எந்த சோதனையும் பிசாசு கொண்டு வந்தாலும் அந்த சோதனை ஆண்டவர் அனுமதிக்காமல், யோபனுடைய வாழ்க்கையில பிசாசு சோதனையை கொண்டு வருகிறான். ஆனால் தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு சோதிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் சோதனையை அனுமதிக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்படுத்துவது இல்லை. ஆரம்பத்தில் சொன்னதை நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன்.
அவர் சோதனையை அனுமதிப்பார். பிசாசுதான் சோதிக்கிறான். ஆண்டவர் உங்களுக்கு அதை எந்த அளவிற்கு அனுமதிப்பார் என்றால், உங்கள் திராணிக்கு மிஞ்சி, இது உங்களால முடியாது, கண்டிப்பா விழுந்துருவீங்க என்ற காரியம் இருக்கும் பொழுது அவர் அதை அனுமதிக்க மாட்டார். அவர் சோதிக்கப்படுகிற உங்களுக்கு நான் சொல்றேன், அதை அனுமதிக்கிறார் என்றால் தேவன், அது உங்களால சமாளிக்க முடியும், அது உங்கள் திராணிக்கு மிஞ்சினது கிடையாது என்பதை அறிந்து என் ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கிறார். Therefore, whatever temptation you have, you must realize that God thinks you have the strength to overcome. அதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் என்று அறிந்துதான் அதை அனுமதித்திருக்கிறார். So take encouragement. அடுத்து இன்னும் அதை விட கிரேட்டர் என்கரேஜ்மெண்ட் என்ன தெரியுமா? சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். He will provide a way of escape. அந்த இடத்துல நீங்க இருந்து ஜெயித்து மேற்கொண்டு, அல்லது நீங்கள் இருந்து மேற்கொண்டு அல்லது எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ரூட் உங்களுக்கு வச்சிருக்கிற, அதையாவது நீங்க புரிந்து எஸ்கேப் ஆயிரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாருக்கும் வர்ற சோதனை வருது, நம்பர் 1. 2வது, உண்மையுள்ள தேவன் இருக்கிறார். 3வது, திராணிக்கு மேல அவர் சோதிக்க அனுமதி கொடுக்க மாட்டார். 4வது, அவர் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உங்களுக்கு உண்டாக்குவார். He will provide a way of escape. இதை நீங்கள் நன்றாக அறிந்து சோதனையை நீங்கள் சந்திக்கும் பொழுது இந்த டைனாமிக்ஸ் எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. எப்படி ஓவர் கம் பண்றது, ஆண்டவர் நமக்கு எதை அனுமதிக்கிறார், ஏன் அனுமதிக்கிறார், திராணி இருக்கிறது என்று அனுமதிக்கிறார், தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். இதை ஜெயிக்கிறதற்கு திராணி கொடுத்திருக்கிறாரா உண்மையுள்ள தேவன்? நான் ஜெயிப்பேன். இல்ல எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு ரூட் வச்சிருக்கிறாரா, அதுல நான் எஸ்கேப் ஆயிருவேன். Do that. சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டும். சோதனை பாவம் அல்ல. I repeat, temptation is not sin. அதாவது நீங்க ரோட்ல போறீங்க, okay, young boy listen, you are going in the street. அப்ப ஒரு சரியில்லாத ட்ரெஸ் பண்ண ஒரு அட்ராக்டிவ் கேர்ள் உங்களுக்கு எதிரில் வர்றா. நீ ரோட்ல போகும்போது ரோட்ல யாரு வரணும் வரக்கூடாதுன்னு நீ முடிவு பண்ண முடியாது. நீ ரோட்ல போகும்பொழுது எதிரில் அந்த மாதிரி ஒரு நபர் வர்றாங்கன்னு வச்சுக்கிட்டுங்க. நீ கண்ணை மூடிக்கிட முடியாது. நீ கண்ணை மூடினா அவங்க மேலேயே போய் இடிப்ப. அதனால நீ என்ன பண்ண முடியாது, கண்ணை நீ மூடவும் கூடாது. ஸோ கண்ணு முன்னால வருகிற நபரை நீங்க பார்க்காமலையும் இருக்க வாய்ப்பில்லை. பார்த்துட்டீங்க. The first look you cannot avoid, Stambi. Sir, you cannot avoid the first look. But what I can tell you is you can always avoid the second look. நீங்கள் உங்களுடைய கவனத்தை அதன் மேலே பதிய வைக்காமல் நீங்கள் அதிலிருந்து விலக முடியும். You cannot avoid the first look, and I understand, but you can always avoid the second look. நீங்க when the girl passes by, you can always avoid turning back to look again. நான் சொல்றது புரியுதா தம்பி? நம்ம வாழுகிற உலகத்துல சுற்றி சோதனைகள் இருக்கக்கூடும். இன்னொரு பிராக்டிக்கல் விஸ்டம் சொல்றேன். உங்களுக்கு எது பலவீனமான பகுதியோ இந்த 3 ஏரியாவில், அந்த ஏரியாவில் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் உங்களுக்கு நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ட்ரை டு அவாய்ட் that place where possible, or try to go with someone else, an accountability partner, so that you are free. பண விஷயம் உங்களுக்கு வீக்கா இருந்தா காணிக்கைன்ற பொறுப்பு எடுக்காதீங்க. If you have problem with the opposite sex, then do not be alone with a person of opposite sex. நான் சொல்றது புரியுதா?
எதிர்ப்பாளரோடு கூட நீங்கள் தனியாக இருக்காதீங்க. உங்களுக்கு அது ஒரு பலவீன பகுதியாக இருந்தால். ஆமென். So temptation is not sin. Temptation அதற்கு விட்டு கொடுக்கிறது தான் பாவம். சோதனையை ஜெயிப்பதை குறித்து பல டாபிக், பல செஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் டெம்டேஷன் என்று சொல்லி பிசாசனுடைய தந்திரங்களை குறித்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இப்படி பல டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில், பல டிஃப்ரெண்ட் சீரீஸில், பல கான்டெக்ட்ஸில் டெம்டேஷனுடைய வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸை நான் பேசியிருக்கிறேன். பட் this is such an important topic that believers should know. விசுவாசிகளுக்கு தெரிய வேண்டிய ஒரு டாபிக். therefore I have spoken it yet again. இன்னும் ஒரு முறை உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு சோதனைகளை ஜெயித்து வெற்றி வாழ்க்கை வாழ கிருபை செய்வாராக. May the Lord give you victory over every temptation. Adam failed. Jesus overcame. The first Adam failed. The second Adam, Christ, overcame. The first Adam is not your example. The second Adam, Jesus, is your example. உங்களுக்கு இரண்டாவது ஆதாமாகிய இயேசு பாவத்தை ஜெயித்தாரே, அவர்தான் உங்களுக்கு முன்மாதிரி. அது போக பைபிள்ல சோதனையை ஜெயித்த தேவ மனிதர்களுடைய ஸ்டோரிஸ் உங்களுக்கு ஏராளம் இருக்கிறது. May the Lord give you a victorious life. ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். உலகம், மாமிசம், பிசாசு இவைகளை ஜெயிக்கணும். We must overcome the world, the flesh, the devil. ஆமென். டெம்டேஷன் இந்த எல்லா ஏரியாவிலையும் வரும். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வசன வெளிச்சத்தில் லார்ட், வேர்ட் ஆஃப் காட் சோ இம்பார்ட்டன்ட். வசனம் முக்கியம். பாவத்தை, சோதனையை நாங்கள் ஜெயிப்பதற்கு, சாத்தானை ஜெயிப்பதற்கு, பாவத்திலே விழாமல் பரிசுத்தமாய் இருப்பதற்கு வசனம் எங்களுக்கு தேவை. we must fill our mind with your word. நாங்கள் ஜெபிக்கணும். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கணும். சோதனையில நாங்கள் ஜெயிக்கிறதற்கு, சோதனைக்குட்படாமல் இருப்பதற்கு நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்கணும்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் வசனத்துல ஊறி இருக்கவும், ஆண்டவரே ஜெபிக்கிறதிலே கவனமாக இருக்கவும், ஆண்டவர் சோதனை இடங்களை விட்டு ஆண்டவரே நாங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வழியை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க என்பதை நாங்கள் வாசித்தோம். நாங்கள் அந்த எஸ்கேப் பார்த்த தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒரு வெற்றி வாழ்க்கை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்கு உண்மையுள்ள தேவன், ஆண்டவர் திராணிக்கு மேல சோதிக்காத தேவன், ஆண்டவரை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குகிற தேவன். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, கிருபை இரக்கத்தை எங்களுக்கு ஏற்ற வேளையில பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரே, எல்லா சோதனையும் ஜெயித்த பிரதான ஆசாரியனிடத்திலே சிங்காசனத்திற்கு நாங்கள் வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதையெல்லாம் நாங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொண்டு உம்முடைய சமூகத்திற்கு வந்து ஜெயம் எடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் ஜெயிக்க நமக்கு உதவி செய்வாராக. நம் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்வோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்வோம் என்ற ஒரு பாடலை பாடுவோம். சாம் மோசஸ். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். ஆமென். நம் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார். அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார். அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே
முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்தே செல்வோம். பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்தே செல்வோம். பரிசுத்த தேவன் நம் இயேசுவை பாரிங்கிலும் பாறை சாற்றிடுவோம். பரிசுத்த தேவன் நம் இயேசுவை பாரிங்கிலும் பாறை சாற்றிடுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். பட்டயமோ மரணமோ வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகிடோம். பட்டயமோ மரணமோ வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகிடோம். பரலோக தேவன் நம் இயேசுவின் பாரிங்கிலும் பாறை சாற்றிடுவோம். பரலோக தேவன் நம் இயேசுவின் நாமத்தை உயர்த்திட எழுந்து செல்வோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், யார் நமக்கு எதிராய் நிற்கக்கூடும். தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், யார் நமக்கு எதிராய் நிற்கக்கூடும். அழைத்தவர் என்றும் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் நடத்திடுவார். அழைத்தவர் என்றும் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் நடத்திடுவார். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். எல்லாரும் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார், அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார், அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க. முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம், நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். பிரைஸ் காட். ஆண்டவர் நம்மோடு கூட இந்த காலை ஆராதனையில் இடைப்பட்டார், அவருக்கு ஸ்தோத்திரம். ஜோமணி முடிச்சிருவோமா? தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும், எங்கள் எல்லைகளை பெரிதாக்கும், உங்கள் கரம் எங்களோடு இருக்கட்டும், தீங்கு துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். இந்த காலை ஆராதனையில் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளுக்குரிய அற்புதங்களை செய்து எங்களை மகிழ பண்ணும். நீரும் மகிமைப்படும். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்ற சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடன் நாம் மையப்படுவதாக. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you. See you in the afternoon.